அரசு பள்ளி மாணவ மாணவியரிடம் விவசாயிகளின் வாழ்வியலையும் விவசாயத்தின் முக்கியத்துவத்தையும் கற்பிக்கும் வகையில் சேலம் மாவட்ட வேளாண்மை துறை எடுத்துள்ள முயற்சி பெரிய அளவிலான மாற்றத்தை உருவாக்கி வருகிறது. இதுகுறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை காணலாம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் திருவள்ளுவர். ஊருக்கே உணவளிக்கும் விவசாயிகள் அதிகாலை தொடங்கி அர்த்தராத்திரி வரை இடைவிடாமல் கடுமையாக உழைக்கும் உழைப்புக்கு சொந்தக்காரர்களாக உள்ளனர். தங்களுக்கு அடுத்த தலைமுறையினர் விவசாயத்தை காப்பாற்றி அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதே ஒவ்வொரு விவசாயியின் எதிர்பார்ப்பாக உள்ளது. மற்றொரு முனையில் விவசாயம் குறித்த அடிப்படை தகவல்கள் கூட தெரியாத இளைய தலைமுறையினர் நகரங்களில் உள்ளனர். இரு தரப்பினையும் இணைக்கும் பாலமாக சேலம் மாவட்ட வேளாண்மைத்துறை ஒரு முன்னோடி முயற்சியை மேற்கொண்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 20 வட்டாரங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியர் 2000 பேரை விவசாயிகளின் வாழ்விடத்திற்கே அழைத்துச் சென்று விவசாயத்தின் முக்கியத்துவத்தை கற்பிக்கும் வகையில் கண்டுணர்வு சுற்றுலா நடத்தப்பட்டது. சேலம் மாவட்ட வேளாண்மைத்துறை இணை இயக்குனர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற கண்டுணர்வு சுற்றுலாவினை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனையடுத்து கிராமங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு இயற்கை விவசாயத்தின் முக்கியத்துவம், நச்சில்லா உணவை உருவாக்குதல் குறித்து நேரடியாக அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதன் மூலம் விவசாயிகளின் வாழ்வியலை மாணவ மாணவியர் நேரில் தெரிந்து கொண்டதால் மிகப்பெரிய மாற்றம் உருவாகும் என நம்பிக்கை தெரிவிக்கிறார் சேலம் வட்டார வேளாண்மைத்துறை உதவி இயக்குனர் அருணா. ரசாயன உரங்களின் அளவை குறைச்சி உயிர் உரங்களை எப்படி உற்பத்தி பண்ணி அதன் மூலமாக ஒரு குறைந்த செலவில் நஞ்சில்லாமையும் ஒரு மண்ணை மலடாக்காமையும் ஒரு பொருளை உற்பத்தி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை இந்த மாணவர்களிடையே நாங்கள் ஏற்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தை எங்களுக்கு இந்த கண்டுணர்வு சுற்றுலா கொடுத்துருக்கு. நகரம் சார்ந்த பகுதிகளில் வசிப்பதால் விவசாயத்தை பற்றி பெரிதும் தெரிந்து கொள்ள முடியாத சூழலில் முதல் முறையாக விவசாயிகளை நேரில் சந்தித்து அவர்களிடம் இயற்கை விவசாயம் குறித்து தெரிந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக சேலம் மூங்கப்பாடி மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப் பள்ளி மாணவியர் தெரிவித்தனர். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஈஸியாக வீட்டில இருந்து சமைச்சு தரதை சாப்பிட்டு போயிடுறோம். ஆனால் அங்கேருந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்னொன்னையும் கொண்டு வராங்க அப்படின்றத நாங்கள் அங்கே போய் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் இப்போ ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் நாங்கள் கற்றுக்கிட்டோம். அது ஒரு சில விஷயம் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதெல்லாம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம எவ்வளோ கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கணும், அதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு பொருளை உருவாக்கி தராங்க. அதை நம்ம உணவு வேஸ்ட் பண்ணாமல் அதை எப்படி கரெக்டாக சாப்பிட்டு எந்த விஷயத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க கஷ்டப்பட்டு நமக்காக உழைச்சி ரெடி பண்ணி தரதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. விவசாயிகள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நம்மால் சோற்றில் கை வைக்க முடியாது என்பதை களப்பயிற்சியின் வாயிலாக மாணவ மாணவியர் உணர்ந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் முதுகெலும்பான விவசாயத்தையும் விவசாயிகளின் வாழ்வியலையும் தெரிந்து கொள்ளும் வகையில் சேலம் மாவட்ட வேளாண்மைத்துறை எடுத்துள்ள இந்த முயற்சி சமூக ஆர்வலர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.